வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். என்ன செக்ஷன்னா 17 சப்செக்ஷன் 5. சிம்பிளாக சொன்னால் இது பிளாக்டு கிரெடிட் பற்றி சொல்கிற செக்ஷன். செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5னா என்ன? ஜிஎஸ்டியில் நார்மலாக பிஸ்னஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே டேக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த டேக்ஸை ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஆனால் சில எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் நம்மளால் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அதை லிஸ்ட்டை பற்றி பேசுகிறது தான் ஜிஎஸ்டி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. இதுதான் பிளாக்டு கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன லிஸ்ட்டுன்றதை நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதை கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். அதனால் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவாக நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தால் லென்த்தாலாம் போகாது. பட் அந்த ஒரு ஹெட்டிங்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் கண்டிப்பாக அது லென்த்தாக தான் போகும். அதனால் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எதுக்கெலாம் எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் நம்ம ஐடிசி எடுக்க முடியாது, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கெலாம் அது நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள், செகண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ், தேர்ட் பார்த்திங்கன்னா கிளப் மெம்பர்ஷிப், ஜிம் ஃபீஸ், அதுக்கப்புறம் பர்சனல் யூஸ் ஐட்டம்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், அதுக்கப்புறம் அதாவது லாஸ்ட்டு ஸ்டோலன் கிஃப்ட் ஐட்டம்ஸ். இப்போது ஒரு மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது திருடு போயிருக்கோம், இல்லை தொலைச்சிருப்போம், திருடு போயிருக்கோம், இல்லை நம்ம கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் ஐடிசி கிளைம் பண்ண முடியாத எக்ஸ்பென்சஸ். இதுக்குள்ளே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் 13 பேருக்கு மேலே இல்லாத கார் பர்ச்சேஸ் பண்ணினா ஐடிசி கிடையாது. இது காருன்றது இல்லை, காமனாக சீட் கெப்பாசிட்டி 13 பிலோ, அதுக்கு மேலே இருந்தால் ஐடிசி நம்ம அவைல் பண்ண முடியும். 13 நம்ம பஸ்க்கு இது இன்க்ளூடிங் டிரைவர். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம ஐடிசி எடுக்க முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் 5 சீட்டர் கார் ஒன்று வாங்குறாங்க, 10 lakh ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறாங்க. அதை அந்த கார் வாங்குறாங்க, அது கம்பெனியோட டைரக்ட் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போது இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது டைரக்டர் இது ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்குறாங்க, ஐடி கம்பெனி ஆஃபீஸ் யூஸ்க்காக வாங்குறாங்க. ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா பர்சனல் யூஸ். இது அந்த டைரக்டரோட பர்சனல் யூஸ்க்காக கம்பெனி பேரில் தான் வாங்குறாங்க. ஆனால் இது கம்பெனி யூஸ்க்காக இல்லை, அவரோட பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறாரு. ஓகேங்களா? இது டைரக்டர் யூஸ் பண்ணுறது அவருக்கு அஃபிஷியல் யூஸ் இல்லை, காமனாக யூஸ் பண்ணுறாரு. அது ரீசன் பர்சனல் யூஸ் ப்ளஸ் ஆஃபீஸ் யூஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் பிலோ 13 சீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசி நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம பைக் வாங்குவோம் பார்த்திங்களா? அந்த பைக் வாங்குறோன்னா அது ஐடிசி நம்ம எடுக்க முடியாது. இதே பைக்கை நம்ம இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது, இல்லை பீஸா டெலிவரி பண்ணுற ஜாப்க்காகலாம் பைக் வாங்குவாங்க பார்த்திங்களா? அது அவங்க ஐடிசி எடுக்க முடியும். ஓகேங்களா? இது 13 மெம்பருக்கு கீழே இருக்க வெஹிக்கிளுக்கு ஐடிசி எடுக்க முடியாது. ஆனால் எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம ஐடிசி எடுக்க முடியும்னா அதுக்கு 3 எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் கம்பெனி 7 சீட்டர் இன்னோவா ஒன்று வாங்குகிறாங்க. ஓகேங்களா? பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். அதாவது டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அதை வாங்குகிறாங்க. இது ஐடிசி அலோவ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் பேசஞ்சர்ஸ். ஓகேங்களா? டேக்ஸபிள் சப்ளை. எப்படியும் இவங்க அந்த இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்திங்கன்னா கார் கம்பெனிக்காக வாங்கினாங்க, டைரக்டர் யூஸ் பண்ணுறாங்க, சிங்கிளோட பர்சனல் ஒன் யூஸ் பண்ணுறாங்க. இது கார் வாங்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காக வாங்குறாங்க. ட்ராவல் கம்பெனி இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வாங்குகிறாங்க.
அவங்க வாங்கும்போது இன்கேஸ் பார்த்திங்கன்னா ட்ராவல் கம்பெனினா அவங்க ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ டேக்ஸபிள் சப்ளை. ஓகேங்களா, இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி தான். அதனால வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து ஐடிசி எடுக்க முடியும். இது வந்து எக்ஸாம்ஷன் 1. எக்ஸாம்ஷன் 2 பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் டிரைவிங் ஸ்கூல். இப்போ பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் வந்து நம்ம சொந்தமாக ஒரு கார் வாங்குகிறோம், அதுக்கு ஐடிசி கிடையாது. டிரைவிங் ஸ்கூல் வாங்கலாம், ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குகிறாங்க. அதாவது 5 சீட்டர்னே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பிலோ 13 சீட்டருக்கு வந்து ஐடிசி வந்து கிடையாது. ஆனால் இது வந்து வாங்குறது பார்த்திங்கன்னா டிரைவிங் ஸ்கூல் வந்து 5 சீட்டர்ஸ் கார் வாங்குறாங்க டிரைவிங் ட்ரைனிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது டிரைவிங் ஸ்கூல் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்குற பர்பஸ்க்காக வாங்குறாங்க. அதுதான் ரீசன் யூஸ்டு ஃபார் இம்பார்ட்டிங் ட்ரைனிங் ஆன் டிரைவிங். ஸோ அதனால் டிரைவிங் ஸ்கூலுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து நம்ம ஐடிசி எடுக்க முடியும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ரீசேல் பிஸ்னஸ். இப்போ ஷோரூம்லாம் இருக்குது, நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த பைக் நம்ம வந்து வாங்கினா அதுக்கு நம்ம ஐடிசி எடுக்க முடியாது. அதே பைக்கை வந்து நான் வந்து ஒரு பைக் ஷோரூம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அந்த பைக் ஷோரூம் வாங்கி ஷோரூமில் வச்சு நான் சேல் பண்ண போகிறேன். சேல் பண்ணும் போது நான் என்ன பண்ணுவேன், அது எப்படியும் நான் வந்து டேக்ஸ் போட்டு தான் ஜிஎஸ்டி போட்டு கலெக்ட் பண்ணி தான் நான் விற்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஷோரூமில் வாங்குகிற டீலர் இருப்பார், அந்த டீலர் வந்து ஷோரூமில் வந்து பைக் விற்பார். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து ஐடிசி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து ஐடிசி எடுக்க முடியும், ஐடிசி எடுக்க முடியாது அப்படின்றத பார்த்தா, ஆஃபீஸ்க்காக ஒரு கார் வாங்குறது அதுக்கு வந்து ஐடிசி எடுக்க முடியாது. டாக்ஸி, ட்ராவல்ஸ், டிரைவிங் ஸ்கூல், கார் டீலர், ரீசேல். ஸோ கார் வாங்கி விற்கிறது தான் ரீசேல் சொல்கிறாங்க. இந்த கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர். அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வெஹிக்கிளுக்கு வந்து ஐடிசி இல்லைன்னு சொன்னேன், சம் கேஸஸில் ஐடிசி எடுக்கலாம். ஸோ இதுதான் மோட்டார் வெஹிக்கிள்ன்றது இதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி எதுக்கெலாம் இல்லைன்றதை பார்க்கலாம். ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, நம்ம வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஐடிசி வந்து எடுக்க முடியாது, ஐடிசி அவைல் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ லஞ்ச். ஒரு கம்பெனி ஸ்டாஃபுக்கு டெய்லி ஃப்ரீ லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுது. கேட்டர் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ். இப்போது கேட்ரிங் சர்வீஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் தான் கொடுப்பாங்க, கேட்ரிங்கில் தான் கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட போய் இன்கேஸ் வந்து அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தாங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு தான் நம்மக்கிட்ட டேக்ஸ் கொடுப்பாங்க, அதாவது டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவாங்க, நமக்கு 2 பில்லியன் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அப்படி ஆனாலுமே அதை நம்ம வந்து ஐடிசி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஐடிசி வந்து பிளாக்டு கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து செக்ஷன் 17(5) வரும். அது வந்து பிளாக்டு கிரெடிட். அதாவது ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இன்எலிஜிபிள்னு இருக்குது. இது வந்து பிளாக்டு கிரெடிட் மீன்ஸ் எலிஜிபிள் தான், ஆனால் அது வந்து நம்ம கிரெடிட் எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து பிளாக்டு கிரெடிட். இன்எலிஜிபிளுக்கும் பிளாக்டு கிரெடிட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ரீசன் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பிளாக்டு அண்டர் செக்ஷன் 17(5). எக்ஸாம்பிள் 2 கிளைண்ட் மீட்டிங் ஸ்நாக்ஸ். கிளைண்ட் வருவாங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதாவது கிளைண்ட் வந்து வெளியே இருந்து கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அந்த மீட்டிங்கில் ஆகிற எக்ஸ்பென்சஸ், அந்த சாப்பாடு ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை டீ காஃபி ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ்க்கும் பில்லு வந்து நம்ம வந்து வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வெளியே போய் கடையில் போய்ட்டு வாங்கும்பொழுது நமக்கு அவங்க டேக்ஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது மாதிரி இடத்துல வந்து நம்ம அதை வந்து அவங்க ஃபைல் பண்ணாலுமே நம்ம அதை வந்து ஐடிசி எடுக்கக்கூடாது. ஐடிசியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கேஸுக்கெலாம் எக்ஸ்பென்ஷன் இருக்குது, ஐடிசி அலோட் கண்டிஷன் அப்ளை. இன்கேஸ் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் 250 ஒர்க்கருக்கு மேலே இருந்தால் கேண்டீன் ப்ரொவைட் பண்ணால் லா கம்பல்சரி மீன்ஸ் என்னென்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி 250 எம்ப்ளாய்க்கு மேலே இருந்தால் அவங்க கம்பல்சரி வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி வந்து லா கம்பல்சரின்னு எதை சொல்கிறாங்கன்னா 250 எம்ப்ளாய்க்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம பிஎஃப்பில் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, 20 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தால் பிஎஃப் கம்பல்சரி பிடிக்கணும், இல்லைனா வந்து அதுக்கு கீழே இருந்தால் வாலண்டியராக பிடிக்கலாம். அதே மாதிரி தான்
250 அது இது வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி 250 எம்ப்ளாய்க்கு ஒர்க்கருக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வந்து கம்பல்சரி கம்பெனியில் படி அவங்க வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ் கம்பெனிஸ் கேன்டீன் ப்ரொவைடட் அரேஞ்ச் பண்ணினால், இப்போ வந்து கம்பெனியே வந்து அது ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணினா அவங்க வந்து ஐடிசி எடுக்கலாம். எப்படி ஐடிசி கிளைம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேலிடான டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். இப்போது யார் நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டிஆர் 1ல் காமிச்சு அவங்க வந்து அதுக்கான டேக்ஸும் கட்டியிருக்கணும். கட்டி அதை வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. இது தவிர எம்ப்ளாயி வந்து ப்ராப்பராக வந்து இதுக்கப்புறம் எம்ப்ளாயிக்கிட்டேருந்து அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்லி ஸ்டாஃப் வெல்ஃபேரில் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து நாட் அலவுடு. இது வந்து எம்ப்ளாயிக்கிட்ட வந்து டிடக்ஷன் ஃபுட்டுன்னு சொல்லி டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம வந்து இதை வந்து ஐடிசி எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஐடிசி அளவு கண்டிஷன் அப்ளை எக்ஸாம்ஷன் லீகல் கம்பல்சரி. ஸோ இந்த இடத்துல 250 எம்ப்ளாயிஸ் மேலே இருந்தது கம்பல்சரி லா கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பல்சரி. அதனால் வந்து அந்த ஒரு கேஸில் ஐடிசி எடுக்க முடியும். இப்போ எந்தெந்த சுச்சுவேஷனில் ஐடிசி எடுக்க முடியும், எந்தெந்த சுச்சுவேஷனில் ஐடிசி எடுக்க முடியாது அப்படின்றத பார்த்திங்கன்னா, சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்டாஃப் ஃப்ரீ லஞ்ச் கொடுக்கும்போது நம்ம ஐடிசி எடுக்கக்கூடாது. ஸோ மீட்டிங் அந்த ஒரு கம்பெனியில் மீட்டிங் நடக்கும், கிளைண்ட்ஸ்லாம் வருவாங்க. கிளைண்ட்ஸுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபுட்டாக இருக்கலாம், ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, ஸோ இது மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஐடிசி எடுக்க முடியாது. ஃபேக்ட்ரி கேன்டீன் இஸ் லீகலி ரிக்வயர்டு. அப்படி இருந்தால் இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால், அதாவது வேலிட் டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஜிஎஸ்டியில் பே பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கணும், எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கிட்டேருந்து டிடக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேட்டரிங் சொல்லுவோம். அவுட்டோர் கேட்டரிங் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கம்பெனி ஆனுவல் டே மீட்டிங். இப்போ கம்பெனியில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்ரிங் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வர டைமில் வந்து நமக்கு வந்து ஐடிசி எடுக்க முடியாது. இப்போது எக்ஸாம்பிள் 18,000க்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. 1,00,000 ரூபா கேட்டிங் 18%, 18,000 ஸோ இதில் வந்து ஐடிசி நம்ம கிளைம் பண்ண முடியாது. ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங் வந்து ஸ்டாஃபுக்காக தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து ரீக்ளைம், அதாவது அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு இல்லை எம்ப்ளாய்கிட்ட ரெக்கவரும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவங்களோட வெல்ஃபேர்க்காக கொடுக்கறதுனால இது வந்து நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியாது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டீம் லஞ்ச். ஒரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா டீம் லஞ்ச் கூப்பிட்டு போகிற ஒரு மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லி ஒன்ஸோ அவுட்டிங், அதாவது டீம் லஞ்ச் மாதிரி கூப்பிட்டு போகிற ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அது மாதிரி வந்து அவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டு மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ஒரு டீமில் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து லஞ்சுக்கு போனாலே ஒரு 10,000 20,000 கிட்ட ஆகும். ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக பில்லு இருந்து ஐடிசி ஜிஎஸ்டி 1ல் ஃபைல் பண்ணாலுமே இது நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா. இது எப்படின்னா நம்ம வந்து போகிற இடத்துல நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து, இப்போ இங்கே ஆனுவல் டேன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இது கம்பெனியோட பேரில் தான் நம்ம வந்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கம்பெனியோட பேரில் தான் பில்லு வரும். அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு கெட் டுகெதர், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஹோட்டலில் இது மாதிரி புக் பண்ணிவிட்டு, ஸோ அது மாதிரி ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு கேபின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக புக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடும்பொழுது அதுக்கான இன்வாய்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அதுவும் கம்பெனி பேரில் தான் வரும், இண்டிவிஜுவல் பேரில் அவங்க தரமாட்டாங்க இன்வாய்ஸ்ன்றது. அது மாதிரி வரும்பொழுதும் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஐடிசி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா எம்ப்ளாயியோட பெனிஃபிட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அதனால் இதுக்கும் நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியாது. எக்ஸாம்ஷன் லிமிட் பார்த்திங்கன்னா லீகல் கம்பல்சரி. அதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அந்த அதே ரீசன் தான். ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டி ட்ரீட்மெண்ட்.
ஸோ இதனால பியூட்டி ட்ரீட்மெண்ட்டு ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் க்ரூமிங். ஒரு கம்பெனி டைரக்டர் அஃபிஷியல் மீட்டிங்க்கு சலூன் போகிறாரு, க்ரூமிங் சர்வீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ வந்து அவர் 20+ ஒரு ஜிஎஸ்டியோடு சேர்த்து கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து டைரக்டர் வந்து அஃபிஷியல் மீட்டிங்காக போனாலுமே அதை வந்து நம்ம ஐடிசி வந்து அதில் எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஜிஎஸ்டிக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ரீசன்ட் பியூட்டி ட்ரீட்மெண்ட் வந்து பிராக்லோ கிரெடிட். எக்ஸாம்பிள் 2 எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்பா வவுச்சர். இது மாதிரி வந்து கம்பெனி எம்ப்ளாயிக்கு ஃபெஸ்டிவல் கிஃப்டாக ஸ்பா வவுச்சர் கொடுக்குது. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஐடிசி எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து எம்ப்ளாயி ஒரு பெனிஃபிட்டுக்காக கொடுக்கறதுனால ஐடிசி எடுக்க முடியாது. பாசிபிள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அவுட்புட் ரிலேட்டட் இஃப் பியூட்டி சர்வீஸ் டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளை. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஷூட்டிங் பர்பஸ்க்கு ஹீரோயினுக்கு. ஓகேங்களா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து ஷூட்டிங் நடக்கும்பொழுது ஒரு ஹீரோயினுக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு பியூட்டிஷியன் அது மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. அந்த பியூட்டி பார்லர் சைட்லேருந்து அவங்க ப்ராப்பரான ஒரு இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது வந்து அவைலபிள் தான். ஏன்னா இது வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் கிடையாது, ப்ரொஃபஷ்னலாக இப்போ வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டுருவாங்க. இவங்களும் வந்து ஒரு கம்பெனின்றதுனால டேக்ஸ் வந்து ஐடிசி வந்து இவங்களை எடுக்கலாம். சர்வீஸ் வந்து டைரக்ட் ரிலேட்டட் டு டேக்ஸபிள் அவுட்புட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சர்வீஸ். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும் நம்ம இதை வந்து ஐடிசி எடுக்க முடியும். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம், மோட்டார் வெஹிக்கிள் முடிச்சிருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ். ஸோ ஃபுட் அண்ட் மோட்டார் வெஹிக்கிளில் வந்து ஒரு 13 நம்பருக்கு கீழே இருந்த ஐடிசி எடுக்க முடியாது. ஸோ அது வந்து டிரைவிங் ஸ்கூலு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இதுக்கெல்லாம் வந்து ஐடிசி எடுக்கலாம். ஒரு 2-3 ஹெட்டிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பெவரேஜில் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 2 டாபிக் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம விருப்பம் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நான் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் இல்லைங்க இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம ஜிஎஸ்டி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பார்ட் 2 வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.